அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கிருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியே அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா, இப்போ குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மிகப்பெரிய விஷயம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க குலதெய்வத்தை பற்றி. இப்படி தான் வழிபடணும், குலதெய்வத்தை ஏன் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய பேசிட்டு வந்துருக்கோம். அவங்களோட அருளை எப்படி நம்ம பெறது? குலதெய்வம் அப்படின்னாலே நான் குசியாயிருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குலதெய்வத்தை. ஏன்னா குலதெய்வம் தான் எங்களுக்கு பின்னாடி பக்கபலமாக நின்று எங்களை வழி நடத்துது, எங்களை வாழ வைக்குதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது இப்போ இங்கே போய் உடம்பு புல்லரிக்குதுங்க. குலதெய்வம்ங்கிறது ஒரு பெரிய சக்தி சார். நம்ம அம்மா அப்பா, பாட்டனார், முப்பாட்டனார், பாட்டன், பூட்டன், நம்ம வர்க்கம், நம்ம பங்காளிகள் எல்லாம் குழுமமாக நின்று அந்த தெய்வத்தை கும்பிட்டு ஒரு தீபாராதனை காட்டி, ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் தீபாராதனை காட்டி, ஒரு படையல் போட்டு அந்த குலதெய்வத்தை அலங்காரமெல்லாம் பண்ணி அந்த ஸ்க்ரீன் அப்படி ஓப்பன் பண்ணி அந்த தீபாராதனை காட்டும்போது அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு கருணை பார்வை வரும் பாருங்க. பாப்பா இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருக்கும் சார். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம், அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான்
நமக்கு எப்பவும் பக்கபலமாக இருக்கிற குலதெய்வம். அந்த குலதெய்வம் ஒரு மனுஷனுக்கு என்னைக்குமே கூடவே இருக்கும் சார். நாம குலதெய்வத்தை மறந்துடலாம் சார். குலதெய்வம் சத்தியமாக சொல்கிறேன் சார், நம்மளை மறக்கவே மறக்காது சார். நான் எப்பவுமே இந்த சத்தியம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன்னா, குலதெய்வத்து மேலே வச்சிருக்கிற காதல், அன்பு, அது மேலே வச்சிருக்கிற அந்த குலதெய்வம் என் மேலே வச்சிருக்கிற கருணை, இதெல்லாம் இணைஞ்சு தான் நான் இங்கே பேசுகிறேன். இப்போ நான் இந்த வீடியோ பேசுகிறதே வந்து என் குலதெய்வத்துக்காக மட்டுமில்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய குலதெய்வமும், ஒவ்வொரு மனிதர்கள் பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க குடும்பத்தோட குலதெய்வமும் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் கூட உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும். அப்படின்னா மாற்றமே இல்லை. இந்த தருணத்தில் உங்கள் உடம்பு இப்போ சிலாய்த்து இருக்கும், சிலிர்ப்பு ஏற்பட்டிருக்கும். உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு குலதெய்வ செய்தி இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு குலதெய்வ, குலத்தை காக்கின்ற கருணையே வடிவமான, எப்பொழுது கஷ்டம் என்றாலும் கண்ணீர் விட்டு அழுது வீட்டில் புலம்பி அப்படி ஒரு மரணிக்கிற தருவாய் வரைக்கும் போனால் கூட நான் இருக்கண்டா, நீ ஏன்டா கவலைப்படுற என் மகனே மகளே அப்படின்னு தன்னை அரவணைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தான் நம்ம குலசாமி. சில சாமி குலசாமிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவமே இருக்காது சார். ஒரு சின்ன கல்லு சார், சின்ன பீடம், சின்ன ஒரு புடவை, சின்னதாக ஒரு கட்டை, சின்னதாக ஒரு வேலு, உள்ள கர்ப்ப கிரகம் இருக்கு, உள்ள தெய்வமே இருக்காது. இப்படி எத்தனையோ குலசாமிகள் இருக்கு. ஆத்தங்கரையோரத்தில் அதுக்கு கூட ஒரு நிழல் வீடு இருக்காது சார். ஆனால் அதை கும்பிட்றவன் கோடி கோடியாக சம்பாரிச்சு மாட மாளிகை கட்டி வாழ வைப்பான். அப்படி அதுதான் சார் குலதெய்வம். என்ன நம்பிட்ட நீ என் மகன், நீ நல்லா இருக்கிறத பார்க்கறத விட எனக்கு என்ன வேலைன்னு குலதெய்வம் கேட்கும் சார். அப்படிப்பட்ட ஒரு குலசாமி, அப்படிப்பட்ட ஒரு குலதெய்வம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடத்துகிற மிராக்கள் எல்லாம் ஏராளம் சார். இன்னைக்கெல்லாம் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். பாவம் நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம் தெரியறதில்லை சார். எனக்கு குலதெய்வமே தெரியல சார். ஏன்னா குலதெய்வ அருள் கிடைக்கலன்னா நீங்கள் மற்றது எதையுமே அனுபவிக்க முடியாது. அப்போ குலதெய்வத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணுங்கிறத ஒரு வீடியோவை தனியாக போடுவோம். குலதெய்வம் உங்களுக்கு தெரியணும், இல்லை தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி கும்பிட்டா அது உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ என்ன, குலதெய்வத்தை உங்கள் வீட்டிற்கு அழைக்கின்ற ரகசிய பூஜை முறைகள் என்ன, கண்டிப்பாக இதைத்தான் இன்னைக்கு பேச போகிறேன். இதை எல்லாரும் ஒரு பேப்பர் பேனை எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணுங்க. உங்கள் உறவுகள், நண்பர்கள், உங்களுக்கு எத்தனையோ குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு தேவையானதை இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரணும். குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகமாக பாதுகாப்பாக எப்பவுமே உங்கள் கூட இருக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். உங்கள் குலசாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா சாதாரண ஒரு சிம்பிள் மேட்ரு பக்காவாக வேலை செய்யும், சூப்பராக வேலை செய்யும். அதான் ரகசிய பூஜை முறைகள் அப்படின்னு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்போ குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு செம்பு பாத்திரம், ஒரு செம்பு, ஒரு பித்தளையிலையோ ஒரு செம்பு, ஒரு பாத்திரம், ஒரு செம்பு மாதிரி ஒன்று எடுத்துக்குங்க. எடுத்துட்டு பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அரிசியை நிறைய கலக்கி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தனியாக. அந்த அரிசியை தூக்கி அந்த செம்புக்குள்ளே நிறைய நிரப்பி போட்டுடணும். ஒரு காடா மஞ்சள் துணியை மஞ்சளில் நனைச்சி காய வச்சு, அதுக்கப்புறம் அந்த மஞ்சளில் வந்து அந்த மஞ்சள் துணியை வந்து அந்த செம்பில் அரிசி நிரப்பி இருப்பாங்கல்ல, அந்த செம்பில் போட்டு கட்டணும். அந்த நூல் சுற்றி கட்டிடணும். அது கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் காயினை முழுசாக ஒரு ரூபாய் காயின் எடுத்து பன்னீரில் நனைச்சு, பாலில் நனைச்சு, தண்ணீரில் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு, அந்த மஞ்சள் அரிசி வச்சிருப்பீங்கல்ல அதுக்குள்ள அந்த காயினை உள்ள வச்சிடணும். எதுக்குள்ள? அந்த இதுக்குள்ள, அந்த செம்பு, மஞ்சள் அரிசி, அர்ச்சதை அரிசி, அதுக்குள்ள நீங்க கழுவி வச்ச அந்த ரூபாய் காயின், அதுதான் உங்க குலதெய்வம். எது? அந்த ரூபாய் காயின் தான் உங்க குலசாமி. அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு உங்க குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வமாவே நினைச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சிருங்க. உங்க குலசாமி என்னவோ அந்த பேரை சொல்லி ஆத்மார்த்தமா வழிபட்டு அந்த மஞ்சள் உள்ள வச்சு, அந்த மஞ்சள் அரிசிக்குள்ள வச்சு, அது மேல மஞ்சள் துணி, காடா துணி, மஞ்சள்ல நனைச்சு வச்சிருப்பீங்களா, அதை வச்சு கட்டிடணும். நல்லா கட்டி பூஜை ரூம்ல, எல்லாமே இது பூஜை ரூம்ல தான் நடக்கணும், உங்க பூஜை அறையில தான் அது நடக்கணும். வச்சுட்டு அந்த செம்பு இருக்கும்ல அதுக்கு மஞ்சள், குங்குமம், பொட்டு எல்லாம் வச்சு, அதே போலங்கயா அந்த செம்புல அந்த கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தயார் நிலைக்கு ஆனதுக்கு அப்புறம் வெற்றிலை பாக்கு, 2 எலுமிச்சம்பழம், அதே போல மஞ்சள் குங்குமம், ஒரு மஞ்சள் கொம்பு,
நல்ல தீபாராதனை, மணி அடித்து சாமி கும்பிடுறது, இதெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஒரு தேங்காய் வளை உடச்சி கூட நீங்கள் கும்பிட்டுக்கலாம். ஒரு வேப்பங்கொழுந்து கொஞ்சம், மாவிளைகள் ஒரு 5, கொழுந்து இலைகள் 5 எல்லாம் கொண்டு வந்து அந்த செம்பு கட்டை வச்சுட்டு, அந்த உங்கள் குலசாமிக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒரு சின்ன படையலோ வச்சு வழிபாடு பண்ணி தீபாராதனை காட்டி, என் குலதெய்வமே, எங்களை காக்கின்ற குலதெய்வமே, எங்கள் இல்லத்திற்கு நீ இப்பொழுது வருகை தந்திருக்கிறாய், எங்கள் வீட்டுக்கு நீ வந்துட்ட, சந்தோஷமா நான் உங்களை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், நெருக்கடி, பொருளாதார தொந்தரவு, மன நிம்மதியின்மை, மன உளைச்சல், குடும்ப ஒற்றுமையின்மை, நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், முன்னோர்கள் சாபகோபங்கள், பெண் சாபங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் உணர்ந்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்ட. இன்னையிலிருந்து இந்த தோஷம் இல்லாமல் எங்களையும் எங்கள் குலத்தையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் வம்சத்தையும் இந்த நாளிலிருந்து நீ எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்து, அந்த செம்பு வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு ஒரு தீபாராதனை காட்டி நல்ல வேண்டிட்டு, முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உட்கார்ந்து நல்ல ஆத்மார்த்தமா குடும்பமே சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் நல்லா வேண்டிட்டு, அந்த காயினை மறுபடி அந்த செம்பில் இருக்கிறத பிரித்து அந்த காயினை எடுத்து அந்த மஞ்சள் துணி வச்சு மூடுனீங்கள்ல அந்த செம்பை, அதே மஞ்சள் துணியில் அந்த கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு ஒரு முடிச்சு போட்டு உங்கள் நிலவாயில் இருக்குமில்ல, நிலக்கதவு, அந்த வாயிலில் மேலே ஒரு சின்ன ஆணி அடித்து வச்சுருப்பேன் எப்பவுமே, அதில் கட்டிடுங்க. இன்னையிலிருந்து நீ என் வீட்டு வாசலுக்குள்ளே வந்துட்ட, இங்கே தான் இருக்கணும், எங்கள் வாயில் கதவுல காத்து நிற்கணும், எங்களுக்கு எப்பவும் பக்கபலமாக இருக்கணும், காப்பாற்றிக்கிட்டே இரு, எங்களை வாழ வச்சுக்கிட்டே இருன்னு சொல்லி வேண்டிட்டீங்கன்னா, அந்த அம்பாலோ அல்லது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ ஏதாவது இல்லை காவல் தெய்வம் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துரு சார், குடிகொண்டுரும் சார். அன்னையிலிருந்து சார் உங்கள் பிரச்சனை மெல்ல 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 தீர்றதை நீங்கள் பார்க்கலாம் சார். சார் இது என்னைக்கு சார் செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இது கண்டிப்பாக ஒரு வளர்பிறை வெள்ளி, அப்படி இல்லைன்னா நிறைஞ்ச பௌர்ணமி. ஒரு வளர்பிறை வெள்ளியில, அப்படி இல்லைன்னா நிறைஞ்ச பௌர்ணமியில காலையில 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் இது செய்யணும் சார். ஆமா, கண்டிப்பா 5 நெய் விளக்கு போட்டுக்கணும். அந்த பூஜா ரூம்ல இந்த பரிகாரம் பண்ணும்போது 5 நெய் விளக்கு போடணும். அந்த 5 நெய் விளக்கு போடும்போது உங்களுக்கான கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து, உங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும். முடிஞ்சா உங்க குலதெய்வ போட்டோ இருந்துச்சுன்னா அந்த செம்பு பக்கத்துல வச்சிருங்க, உங்க வீட்டுல போட்டோ இருந்தா. இது நீங்க செஞ்சு 6 பௌர்ணமிக்கு செஞ்சிருங்க. எப்படி? 6 பௌர்ணமிக்கு. மீதி அந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கு செய்யும் போது அல்லது ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளியிலே நீங்க செய்வீங்க, மாசத்துல ஒரு வளர்பிறை வெள்ளி. அப்ப அந்த காயின், பழைய காயின் முடிஞ்சு வச்சிருப்பீங்கல்ல, அதை எடுத்துட்டு வந்து உங்களுடைய பூஜா ரூம்ல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 5 பௌர்ணமியோ அல்லது 6 பௌர்ணமியோ செஞ்சீங்கன்னா 6 1 ரூபாய் காயின் சேரும். 6 1 ரூபாய் காயின் சேரும். அதையும் நல்லா முடிச்சு வச்சுக்கோங்க. அதையும் முடிச்சு, எப்பவுமே அந்த காயின் உங்க கையில் இருக்கணும், உங்க வீட்டில் இருக்கணும். உங்க கார்ல ஒன்று வச்சுக்கோங்க, உங்க தொழில் செய்யற இடத்துல ஒன்று வச்சுக்கோங்க. பாருங்க, சொல்லும் போது உடம்பு புல்லரிக்குது சார். தொழில் செய்யற இடத்துல ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க வீட்டில் பீரோல, குபேர மூலையில் ஒரு பீரோல வச்சுக்கோங்க. உங்க பர்சில் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஆனால் அதை வச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சுத்தமா இருக்கு, சுத்தபத்தமா இருக்கு. ஏன்னா குலசாமி இல்லையா. சிலர் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், பரவாயில்ல, எப்போ சாப்பிடலாம். அது சாப்பிட்டீங்கன்னா அதை மறுபடியும் தீண்டிடாதீங்க, தொட்டுறாதீங்க. பூஜா ரூம் நல்லா பூட்டிடுங்க, இல்லை ஸ்க்ரீன் போட்டுட்டு அந்த இதை வேணும். ஆனால் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். வீடு வாசல்லாம் தெளிச்சு விட்டு நல்ல சாணமெல்லாம் போட்டு மொழுகி நல்லா நீட்டாக வச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை மட்டும் பண்ணுங்க. உங்கள் குலசாமி உங்கள் வீட்டுக்கு வரலைன்னா நீங்கள் அப்புறம் வந்து என்னை கேட்கலாம். நீ இதை சவாலாகவே சொல்கிற, உங்கள் தெய்வம் உங்கள் கூட வந்து உட்காந்துரும். ஏற்கனவே உங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி இது 1000 மடங்கு உங்கள் குலசாமி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிடும். இப்படிங்க ஐயா, மேற்சொன்ன குலதெய்வ பரிகாரங்களை நம்ம செய்ய செய்ய உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படும், உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும், உங்கள் கஷ்டங்கள் கரைந்து அந்த காற்றோட போய் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு மனநிறைவோட மன நிம்மதியோட வாழ்கிறத இந்த 6 மாத இடைவெளியில் கண்கூட பார்க்க ஆரம்பிப்பதற்கு உங்கள் குலதெய்வம் உங்களை வழிநடத்துவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீர்கள். இதுதான் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டிலே அமர வைக்கின்ற, வரவழைக்கின்ற
அற்புதமான முறை என்பதை சொல்லி உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் உங்கள் குலத்திற்கும் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் சிலாய்ப்பாக முத்தாய்ப்பாக நிரந்தரமாக நிலைத்து நிற்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.